அறுபதாம் கல்யாணமா? கிரீச் கிரீச். என்ன காணாத ஊஞ்சல் சங்கிலி ஈனஸ்வரத்தில் முழங்கியது. மெல்ல ஆடிய ஊஞ்சல் சங்கிலியில் தலை சாய்த்து அமர்ந்திருந்த சாரதா ஊஞ்சல் கொக்கிகளையே வெறுத்தாள். இரண்டு கொக்கிகளிலும் பிணைக்கப்பட்ட 4 சங்கிலிகள் ஊஞ்சலோடு இணைக்கப்பட்ட விலங்குகளாக எவ்வளவு நேரம் ஆடினாலும், எத்தனை வேகத்தில் ஆடினாலும் கூடத்தை விட்டு நகராத ஊஞ்சல். அந்த கால தேக்கு பலகை 4 புறமும் பித்தளை பூண்களும் குமிழ்களும் தங்கப்போல் தகதகுக்கும் ஊஞ்சல். மெல்ல அசை போட்டால் இந்த ஊஞ்சல் போலவே குடும்பம், குழந்தைகள், கடமை, சமூகம் என்று 4 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு தாலி என்ற தழையில் மாட்டப்பட்டுதான் என் வாழ்வும். குடும்பத்தை விட்டு நகராத வாழ்க்கை ஓட்டம். புது பெண்ணாக கணவனுடன் ஊஞ்சலில் அமர்ந்தபோது எத்தனை பரவசம். அப்போது வயது 18. அந்த காதல் காதல் மன்னன் போல் உருவம், சொந்த வீடு, ஒரே பிள்ளை, அரசு உத்தியோகம், யாரையும் வசியப்படுத்தும் பேச்சு திறன், தாயினும் மேலான மாமியார், தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்ற கர்வம் அவளுக்குள். அவள் அதிர்ஷ்டசாலி இல்ல, துரதிர்ஷ்டசாலி என்பதை மனமான 5 ஆண்டுகளிலே உணர்ந்ததும் அதிர்ச்சி. அதற்குள் கையிலும் வயிற்றிலுமாக 2 பிள்ளைகள். சரவணன் தோற்றத்தில் மட்டுமல்ல, நிஜத்திலும் காதல் மன்னன் என்பதை அறிந்தது 2வது பிள்ளையை சுமக்கும் போதுதான். உறவு உடன் பணியாற்றுபவள் என்று ஏராளமான பெண்களுடன் சகவாசம். குடும்ப செலவுக்கு பாதி பணம், மீதி பணம் அவனுடைய லீலைகளுக்கு. பிறந்த வீட்டில் ஓரளவு கொடுத்து தாங்கியதுடன் 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்து ஆளாக்கியும் விட்டனர். சமூக அந்தஸ்திற்காக மட்டுமே மனைவி, குழந்தைகள், மற்றபடி அவர்கள் கொத்தடிமைகள் என்ற ஏகோஸ் அதிகார மனப்பான்மை அவனுள். எல்லாவற்றையும் மௌனமாக ஜீர்ணித்து கொண்டாள் குழந்தைகளுக்காக. மாமியாரும் போய் சரவணுக்கு மிகவும் குளிர் விட்டு போயிட்டு கணவனது லீலைகளை அவள் காதுபடவே விமர்சிக்கும் உறவுகள், நட்புகள். அதற்கு பயந்தே வீட்டோடு முடங்க ஆரம்பித்தாள் சாரதா. இது எதற்காகவும் கவலைப்படாத சரவணன் ஒன்றுவிட்ட அத்தப்பெண் சங்கரையுடன் அடிக்கும் கொட்டான். அப்பாப்பா, அவள் புருஷனுக்கு வெளிநாட்டில் வேலை. அது இருவருக்குமே வசதியாக போய்விட்டது. அவளை தேடி இவர் போவதும், இவரை தேடி அவள் வருவதும், நாள் கணக்கில் டேரா போட்டு சினிமா, பூங்கா, ஹோட்டல் என்று ஊரு சுற்றுவது. வக்கனையாக சாரதாவை ஆக்கி போட சொல்லி நொட்டை சொல்லி கொண்டே சாப்பிடுவது. கண்டித்த சாரதாவே, இஷ்டம் இருந்தால் இரு, இல்லாவிட்டால் என் பிள்ளைகளை என்னிடம் விட்டுவிட்டு உன் அப்பா வீட்டுக்கு ஓடு என்ற பிரமாசித்திரம் மூலம் மிரட்ட மௌனியாகிவிட்டாள். ஆச்சு ஆண்டுகள். ரெக்கை கட்டி கொண்டு ஓட பிள்ளைகள் இருவரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களாக சிங்கப்பூர் உரிமை பெற்று கை நிறைய சம்பாதிக்க பெற்றோரும் ஒருவர் பின் ஒருவராக போய் சேர தரிமணமானாள் சாரதா. இதற்குள் சங்கரியின் ஒரே மகள் வேலை பார்த்த இடத்திலே காதல் ஊதல் என்று திசை மாறி விலக சங்கரி காட்டில் அடமல. பெரியவனுக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை, சின்னவனுக்கு போன வாரம் திருமணம். ஒரு வாரமாக விருந்து வைபவம் எல்லாம் முடிந்து பெண்ணும் பிள்ளையும் நேற்று சென்னைக்கு மறுவீடு சென்று விட்டனர். அங்கிருந்தபடியே சிங்கப்பூர் செல்கிறார்கள். 2 பிள்ளைகளுக்கும் உத்தியோகம், திருமணம் என்று எல்லா கடமையும் கௌரவமாக செய்து முடித்தாகிவிட்டது. இனிமேல் நேற்று விருந்து முடிந்து அனைவரும் ஊரு சென்ற பின் மிஞ்சியவள் சங்கரி மட்டுமே. கூடத்தில் அட்டகாசமாக சரவணனுடன் அரட்டை கச்சேரி, பக்கமேளமாக நொறுக்கு தீனி, வெற்றிலைப்பாக்கு. சாரதா ஜாமான்களை ஒழித்து போட்டு அடுப்பங்கரையே சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். ஆரம்பித்தது சங்கரி தான். ஏன் அத்தா, உனக்கு அடுத்த மாதம் 60 வயசு முடிய போதே, மனைவிழாவ திருக்கடையூரில் வை, அதுதான் விசேஷம் என முன்மொழிய வழிமொழிந்தார் சரவணன். சாரதா கிட்ட சொல்லிட்டியா என்று அவளே நக்கலாக கேட்டு சிரித்தாள். அட்டகாசமாக, அந்த ஜடத்தை என்ன கேட்பது, தாலி கட்ட கழுத்தை நீட்டுறது மட்டும்தான் அவ வேலை என்று அலட்சியமாக சரவணன் கூற கை தட்டி வரவேற்றாள் சங்கரி. எல்லாவற்றையும் காதில் வாங்கி கொண்டே பாத்திரங்களை வேலைக்காரியிடம் ஒழித்து போட்டு கொண்டிருந்தாள். வேலைக்காரியின் கண்களில் தெரிவது அனுதாபமா இல்லை அலட்சியமா அனுமானிக்க இயலாமல் தடுமாறினாள். எல்லாருமே புறப்பட்டு சங்கரி மட்டும் தங்கிவிட்டாள். காலையில் அவள் பஸ் ஏறிவிட சென்றவர் 9 மணி தாண்டியும் வரவில்லை. திருமண வேலையின் களைப்பு சங்கரியின் எக்களிப்பு எல்லாம் சேர்ந்து உடலும் உள்ளமும் சோர்ந்தது. எப்படா தலையை சாய்க்கலாம் என்று தவிப்பு. ட்ரிங்கன அழைப்பு மணியின் அசுர அலறல். அவர்தான் இப்படி அழுத்தமாக மணியை இயக்குவது அதிகார தோரணையுடன். கதவை திறந்தால் 9 மணிக்கே என்ன தூக்கம், போனவன் அப்படியேவா போயிடுவேன். அமிலமாக வந்து விழுந்த வார்த்தைகள். மௌனமாக டிஃபனை எடுத்து வைத்தாள். எனக்கு ஒரு இளவும் வேண்டாம், நீயே கொட்டிக்கொள். நாளைக்கு திருக்கடையூர் போகணும், 8 மணிக்கு புறப்படணும். சாப்பாடு வேண்டா, வெந்நீர் போட்டு வச்சா போதும் என்றார்.
உருமலுடன். எதுக்கு திருக்கடையூர்? என்ன நக்கலா? 60ஆம் கல்யாணத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்கதா? யாருக்கும் யாருக்கும் கல்யாணம்? ஏ, என்னாச்சு உனக்கு? உனக்கு எனக்கு தான் கல்யாணம் என்று குரலை உயர்த்தினாள். முதல் கல்யாணத்தின் அந்நியோன்யத்தையும் புனிதத்தையும் புதுப்பிக்க தான் இரண்டாவதாவதா 60ஆம் கல்யாணம். அந்நியமாய் வாழ்ற இல்லறை என்ற புனிதத்தை போற்றாது ஊருக்காக வாழ்ற நமக்கு எதற்கு 60ஆம் கல்யாணம்? உங்க சந்தோஷத்திற்காகவும் சமூக அந்தஸ்தை நிர்ணயிக்கத்தானே இந்த ஏற்பாடு. பார்க்க போனால் என்னிலும் உங்களுக்கு மேலானவள் சங்கரி தான். அவ கழுத்துல தாலி கட்டுங்க. சந்தோஷமா நானே முன்ன நின்று எல்லா வேலையும் செய்கிறேன். அவளும் எத்தனை நாள் தான் துணைவியாவே இருப்பா என்று அமைதியாக, அதே சமயம் அழுத்த திருத்தமாக கூறினாள் சாரதா. கையை ஓங்கி பாய்ந்த சரவணன் மௌனியாய் உறைந்து நின்றார் சலமாக.